السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, எங்களுடைய தஃப்சீர் வகுப்பில் உடைய தொடர் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூரத்து தகாசுர் உடைய விளக்கத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் எங்களுடைய இந்த பாடத்தினுடைய இறுதி வகுப்பு. அதன் பின்னர் நாளை தினம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளோடு பாடங்கள் அப்படி நிறுத்தி வைக்கப்படும். ரமதானை அடுத்து இன்ஷா அல்லாஹ் பூர்வமாக பாட நேரங்கள் அறிவிக்கப்பட்டு பாடங்கள் தொடரும். சூரத்து தகாசுரை பொறுத்தவரையிலே இந்த சூறாவுக்கு சூரத்து அத்தகாசுர் என்று சொல்வது அது பிரபலியமான ஒரு பெயர். அதே போன்று இந்த சூறாவுக்கு சூரத்து அல்ஹாக்கு முத்தகாசுர் என்றும் சொல்லப்படும். சூரத்து அல்ஹாக்கு முத்தகாசுர் என்றும் இதுக்கு சொல்லப்படும். அதே போல சூரத்து அல் மக்பரா என்றும் இதுக்கு இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். இந்த சூறா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறா என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றிருந்தாலும் இதிலே சிறிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது மதனியா என்றும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அத்தியா ரஹ்மஹுல்லா, இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா, குர்துபி ரஹ்மஹுல்லா இவங்க போன்றவர்கள் இது மக்கியா என்று சொல்வதில் உலமாக்கள் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அடுத்து இந்த சூறாவிலே இந்த சூறாவுடைய அடிப்படையான நோக்கங்களில் ஒன்று தண்டனையின் பக்கம் எங்களை எடுத்து செல்லக்கூடிய அனைத்து காரியங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனை நமக்கு எச்சரிக்கிறான். அது மாத்திரமல்ல, துனியாவிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அருட்கொடைகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த அனைத்து நியாமத்துகளை பற்றியும் அந்த நாளில் நாம் கேட்கப்படுவோம் என்ற விடயம் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவுடைய உள்ளடக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொண்டு, அது சொத்துக்கள்லையா இருக்கலாம், அவருடைய குடும்ப பேக்ரவுண்ட், அவனுடைய குடும்ப வம்சத்தை வைத்து நான் இந்த ஃபேமிலி, அவன் இந்த ஃபேமிலி, என்னுடைய பாப்பா இந்த பிசினஸ் செய்யறாரு, என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க என்ற அந்த பெருமை அடிச்சு கொண்டு இருக்கிறத இந்த சூறா முழுமையாக தடுக்குது. இரண்டாவது, இந்த சூறா இது வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நல்ல அமல்கள் செய்து அவனுடைய கபருடைய வாழ்க்கையை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும், அவனுடைய மறுமையை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த சூறா தூண்டுகிறது. அதே போல மூன்றாவது, கியாமத் நாள் என்பது அது சத்தியமானது, வந்தே தீரும். அங்கே ஒவ்வொருவருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் செய்த அனைத்துக்கும் அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள்
என்பதை உறுதியாக இந்த சூரா சொல்லுகிறது. சரி, அடுத்ததாக இந்த சூராவுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அல்ஹாக்கு முத்தகாசுர், முதலாவது வசனம். அல்ஹாக்கு முத்தகாசுர். அத்தகாசுர் என்பதுதான் நான் முன்னால் சொன்னது. அதாவது பணங்கள், சொத்துக்களை வைத்து, ஃபெமிலியை வைத்து, பிள்ளைகளை வைத்து பெருமை அடித்து கொண்டு ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு இருப்பதுக்குத்தான் தகாசுர் என்று சொல்லப்படும். தகாசுர் என்று சொல்லப்படும். இப்னு கைம் ரஹிமஹுல்லா அவர்கள் தகாசுர் என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அவனுடைய ரசூலுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியிலே ஒருவர் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்துக்கும் தகாசுர் என்று சொல்லப்படும். அது அவருடைய மறுமைக்கு எந்த பயனையும் அளிக்க மாட்டாது. இவை அனைத்துமே தகாசுருக்குள் வரும். அது பணத்திலாக இருக்கலாம், அவனுடைய அந்தஸ்திலாக இருக்கலாம், அவனுடைய தலைமைத்துவத்திலாக இருக்கலாம், அவன் பேசுகின்ற பேச்சாக இருக்கலாம், அவன் படிக்கின்ற படிப்பாக இருக்கலாம். ஆனா அது அவன் மேல் மிச்சமாக அவன் அதை செய்வான், அதிகமாக செய்வான். ஆனா அது அவனுக்கு பயனளிக்க மாட்டாது. அந்த கபரில் அது பயனளிக்காது அவனுக்கு. காரணம் என்ன? அவனுடைய நோக்கம் பிழைத்து விட்டது, அவனுடைய செயற்பாடு பிழைத்து விட்டது, அவனுடைய எண்ணங்கள் பிழைத்து விட்டது. அது முழுமையாக அல்லாஹையும் ரசூலையும் அல்லாஹின் பக்கம் நெருக்கக்கூடியதாக அது அவனை ஆக்கவில்லை என்பதாக ஒரு வரைவிலக்கணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது குறிப்பாக குஃபார்கள் சிலர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரா இது காபிர்களுடைய விடயத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்பதாக. இது காபிர்களுடைய விடயத்தில் மாத்திரமல்ல, இது அனைவரும் இந்த சூறாவை ஓதக்கூடிய ஒவ்வொருவரும் இதனை சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், எனக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், எனக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமைத்துவம், இது அல்லாஹுடைய தாத்தை விட்டும் அல்லாஹுடைய வழிபாட்டை விட்டும் என்னை தடுக்கிறதா? என்னை அல்லாஹுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை தடுக்கிறதா? அவ்வாறு தடுத்தால் இந்த வசனத்துக்குள் நாங்களும் வந்துவிடுவோம். அல்ஹாக்கும் தகாசுர். தகாசுர் உங்களை பராக்கில் ஆக்கிவிட்டது, உங்களை ஈடுபடுத்தி அப்படியே பிஸியாக்கி விட்டது. எதுவரைக்கும் என்றால், நீங்கள் பெருமையை அடித்து 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 சொத்து செல்வங்களை கூட்டி 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 அப்படியே ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எதுவரைக்கும்? நீங்கள் அடக்கம் செய்யும் வரும் வரை, நீங்கள் மரணித்து கபருக்குள் போகும் வரை உங்களை இந்த பெருமை, இந்த சொத்து செல்வங்கள், இவைகள் உங்களை அதிலேயே பிஸியாக்கி விட்டது. இதே நிலைமையில் நீங்கள் தொடராக இருந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். துனியா என்பது அது குறுகிய கால ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா சூரா ஹதீதுடைய 20வது வசனத்திலே சொல்கிறான், நீ அலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை என்பது அது லைபுன், ஒரு விளையாட்டு, வலஹுன், அது வீணானது, அதே போல வஸீனத்துன், பார்க்கிறதுக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்கும், வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில நீங்க பெருமை அடிச்சு கொள்வீங்க, வதகாசுரும், அதிகமாக சேர்த்து வச்சு கொள்வாங்க, ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதிகப்படுத்திக் கொள்வீங்க ஒன்று கொண்டு மேல மேல. இதுதான் துனியா என்கிறது. இந்த துனியா இது ஒரு குறுகிய வாழ்க்கை, இது அப்படியே எப்பவுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல, நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும், துனியாவை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எமக்கு இருக்கக்கூடிய பணம், எமக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள்,
அது 3 விடயங்கள் தான் எங்களுக்கு சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அப்துல்லாஹ் இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல வருது. அதே போல இதே மாதிரியான ஒரு ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறாங்க. அந்த செய்தியும் முஸ்லிம்ல வருது. என்ன? அப்துல்லாஹ் இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹாக்குமுத் தகாசுரை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதிட்டு சொன்னார்கள் அவர்கள், ஒரு மனிதன் சொல்றான், ஏண்ட சொத்து, ஏண்ட பணமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பணம் என்கிறது உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த பணம் இருக்குது, இது 3 விடயத்தில் தான். ஒன்று, அந்த பணத்தை வைத்து என்ன செய்வாய்? சாப்பிடுவாய், அது அழிஞ்சு போயிடும். சாப்பிட்டா அது அழிஞ்சு போயிடும். அல்லது அதை வைத்து நீ ஆடைகளை அணிவாய், அதுவும் என்ன செய்து உக்கி போயிடும், அதுவும் பழசாகிவிடும், அப்படி உக்கி போய்விடும். அல்லது நீ அதனை சதகா தான தர்மங்கள் செய்வாய், அது அப்படியே உனக்காக வேண்டி கபரிலே உன்னை பாதுகாக்கக்கூடியதாக அல்லது மறுமையிலே உனக்கு ஒரு சொத்தாக அது வரும். இந்த 3ம் தான் உனக்குரியது, இந்த 3ம் தான் உனக்குரியது என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் வருகிறது, ஒமா சிவா தாலிக ஃபஹுவ தாஹிபுன் வ தாரிகுஹு லின்னாஸ். மரணிச்சிட்டா பேலன்ஸ் ஆகிற எல்லாம் அவர்ட தானே, அது அவருடைய அல்ல. அது அது வராசத்தா பிரிஞ்சு போகணும், பிறருக்கு சொந்தமானது. அது பிறருக்கு சொந்தம். மரணிக்கிறதோட அது அப்படியே அது பிள்ளைகளுக்கு முழுமையா சொந்தமாகிவிடும். அது அனந்தர சொத்துல போய்விடும். அது அனந்தர சொத்துல அவனுக்கு சொந்தமானது ஆயிரும். அது அவருக்குரியதல்ல, முழுமையாக போய்விடும். சரி, இந்த நிலைமையை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்கிறான், கல்லா சௌஃப தஅலமூன், கல்லா சௌஃப தஅலமூன். நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமை அடித்துக் கொண்டோம் முழுமையாக இந்த விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பது, நீங்க இதிலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இதனுடைய விபரீதத்தை உங்கள் மௌத்துக்கு பின்னால் நீங்கள் அதனை கண்டு கொள்வீர்கள். உங்களுக்கு அது தெரிய வந்துவிடும், நீங்கள் அதனை அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அதனை உறுதிப்படுத்தும் வண்ணம் திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். திரும்ப சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், திரும்ப அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா திரும்ப மீட்டி சொல்றான், சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அது இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக, எச்சரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப அதே வார்த்தையை திரும்ப சொல்லுகிறான். திரும்ப 3வது தடவையாக அல்லாஹ் தஆலா கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். நீங்கள் உறுதியாக அறிந்திருந்தீர்கள் என்றால், எனவே உறுதியாக, அதாவது மௌத்துக்கு முன்னால உறுதியாக நீங்க விளங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக என்னை கபரிலே எழுப்பாட்டுவான், அதுக்கான கேள்வி எனக்கு என்னிடம் கேட்பான் என்பதை உறுதியாக அறிந்தீர்கள் என்றால், தெரிஞ்சிருந்தீங்க என்றால், நிச்சயமாக சத்தியமாக இந்த சொத்து செல்வங்கள் உங்களை அல்லாஹ் வழிபாட்டிலிருந்து தடுத்திருக்க மாட்டாது. மாற்றமாக அது உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய விடயங்களை, காரியங்களை தான் நீங்கள் செய்திருப்பீர்கள். இதுதான் இதனுடைய விளக்கம். சரி, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை, இந்த செய்தி புகாரில முஸ்லிம்ல வருது, குத்பா ஓதினாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, மா சமிஅது மிஸ்லஹா கத். இத போல ஒரு குத்பா நான் கேட்டதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பால சொன்னாங்களாம், லவ் தஅலமூன மா அலம்
லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா. நான் விளங்கி இருக்கிறத நீங்களும் புரிஞ்சு கொண்டீங்கண்டா குறைவாக சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்கன்னு சொன்னாங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய சிந்தனையில மௌத்துடைய சிந்தனை எவ்வளவு இருக்குது, ஆகிரோடைய சிந்தனை எப்படி இருக்குது. ஒரு நாள் கழிஞ்சு போனதுக்கு பின்னால இந்த நாள்ல முழுமையாக என்னுடைய சிந்தனை எதுல கூடுதலா ஈடுபட்டு கொண்டு இருந்துச்சு, எந்த விடயத்துல என்னுடைய சிந்தனை மூழ்கி இருந்துச்சு என்றத ஆழமாக யோசிச்சு பார்க்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்திக் கொள்வதற்காக, தன்னை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு உதவியாக இருக்கும், ஒரு உதவியாக இருக்கும். அடுத்த வசனம், லதரவுன்னல் ஜஹீமா, லதரவுன்னல் ஜஹீமா, நிச்சயமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஜஹீம் என்பது நரகத்துக்கு சொல்லப்படும். நரகத்தை கண்டுதான் ஆகுவீர்கள், பார்ப்பீர்கள், கண்டு கொள்வீர்கள். அந்த ஆஹிராவிலே நரகத்தை கண்டு கொள்வீர்கள். நம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, குஃபார்களை பார்த்து. குஃபார்களை பார்த்து, யாருக்கு நரகம் வாஜிபாகி விட்டதோ அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று நம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதோட இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ், அதே போல இப்னு ஆதி இவங்க போன்றவங்க சொல்றாங்க, இது யாரை பார்த்து சொல்றது, முஷ்ரிக்கீங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஷ்ரிக்கீங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொல்றாங்க. இப்னு ஜுஸை அதே போல நபி யஹ்யா ரஹிமஹுல்லாஹ் இவங்க சொல்றாங்க, இது முழு உம்மத்தையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அனைவரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அனைவரும் அதை காண்பாங்க என்பதாக மொத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொல்றாங்க. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர் கூட தஃப்சீர் இப்னு கஸீரிலே சொல்லுகின்ற பொழுது இந்த வசனத்தை சொல்லிவிட்டு, கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் என்ற இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அனைவரையும் எச்சரிக்கை செய்கிறான். அது என்ன எச்சரிக்கை என்றால், நரகம் அது பாய்ந்து வரும், பாய்ந்து ஒரு விதமான சத்தத்தோடு வரும். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களும் அனைத்து நபிமார்களும் அப்படியே முட்டுங்காலிலே விழுந்து விடுவார்கள். அதனுடைய பயத்தால், அதனுடைய விழுந்து விடுவார்கள். இதுக்கு சில அறிவிப்புகள் வந்திருக்குது என்பதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. பார்ப்பது சரி. சூரா நாஸியாத்ல 36வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா. பார்க்கக்கூடியவர்கள் அப்படியே காண்பாங்க, நரகம் வந்து அப்படியே வெளியாகி வரும். அதை பலரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ثم لترونها عين اليقين. உறுதியாக உங்களுடைய கண்களால நீங்க அதனை காண்பீங்க, பார்ப்பீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல பாக்குற விஷயத்துல எந்த சந்தேகங்களும் கிடையாது. இது வெறும் அறிவிப்பு மாத்திரமல்ல, நீங்க நிச்சயமாக கண்ணூடாக பார்ப்பீங்க என்ற விஷயம் இங்கே சொல்லப்படுது. அடுத்தது, அல்லாஹ் கொடுத்த அனைத்து நிஅமத்துகளை பற்றி, துன்யாவில் அல்லாஹ் என்னென்ன நிஅமத்துல தந்திருக்கிறானோ அதை பற்றி அந்த நாளிலே நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், திர்மிதியிலே வருது, இப்னு ஹிப்பானிலே வருது, ஹாக்கிமிலே வரக்கூடிய ஹதீஸ். சிலர் இதை சஹீஹ் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கியாமத் நாளிலே முதலாவது ஒரு அடியான் கேட்கப்படுவது, அவன் எப்படி கேட்கப்படும் என்றால், அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எப்படி என்றால்,
அலம் நுசிஹ லக ஜிஸ்மக், உனது உடம்பை நாம் ஆரோக்கியமாக வைக்கவில்லையா? வனுர்வியக மினல் மாஇல் பாரித், ஒரு குளிரான அந்த நீரை கொண்டு உனக்கு நான் உன்னுடைய தாகத்தை தீர்க்கவில்லையா? அல்லாஹ் கொடுக்க தந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படி கேட்பான். உடம்பு ஆரோக்கியம், தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு, இது அனைத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா கேட்பான். பாருங்க, சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா ஆரோக்கியம் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று, அதனை பத்தி அல்லாஹ் தஆலா கேட்பான். நீ குடிக்கிற தண்ணி எவ்வளவு மிடர் மிடரா நம்ம குடிக்கிறோம் தண்ணி, இதை பத்தி அல்லாஹ் தஆலா கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா பார்த்து கேட்பான், அலம் உக்ரிம்க வ உஸவ்வித்க, உன்னை நான் சங்கைப்படுத்தி உனக்கு ஒரு தலைமைத்துவத்தை தரலையா நான்? அதே போல உஸவ்விஜ்க, உனக்கு மனைவி மக்களை தந்தேன். வஸஹிர் லக்கல் கைல வல் இபில், உனக்கு வாகனங்களை தந்தேன் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஒரு முறை கைலூலாவுடைய நேரம், அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வராங்க. பொதுவாக அந்த நாட்கள்ல வந்து சரியான சூடாக இருக்கும் அந்த நேரம், கைலூலா நேரம்ங்கிறது. எல்லாரும் பெரும்பாலும் வெளியில வாரது அசருக்கு பின்னால் உள்ள நேரங்கள்ல தான். அசருக்கு பின்னால் உள்ள நேரங்கள்ல தான் வெளியில வருவாங்க நேரங்கள்ல. ஆனா கைலூலா நேரங்கள்ல வார நேரம் யாருமே வெளியில இருக்க மாட்டாங்க, பழமையாக இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க, மா அஹ்ரஜகுமா மின் புயூதிகுமா ஹாதிஹி ஸஆ, இந்த நேரத்துல உங்களை வீட்டுல இருந்து வெளியே வர வச்சது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏன் வெளியில வந்தீங்க? சொன்னாங்க, பசி யா ரசூலல்லாஹ், பசியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி, நீண்ட ஹதீஸ், பெரிய ஹதீஸ் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுக்காக வேண்டிதான் நானும் வந்தேன் சொல்லி, அதுக்காக வேண்டிதான் நானும் வந்தேன். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. பின்னால என்ன செய்யலாம்? பின்னால் மதீனால வந்து நல்ல ஒரு பிரபல்யமான ஒருத்தர் இருந்தாரு, ஹைசம் அப்படின்னு சொல்லி ஒருவர். அவர் வந்து அனைவருக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். மதீனால ஓரப்புறத்துல 3 பேரும் சேர்ந்து அங்க போனாங்க. அங்க போனா அப்ப அவர் இல்ல. கேட்டாங்க, எங்க வீட்டால் சொல்லப்பட்டுச்சு உள்ளுக்கு இருந்து அவர் தண்ணி எடுக்க போனாருன்னு சொல்லி. பொதுவா அந்த மதீனால வந்து நீர்லாம் ஒரு உச்சமான ஒரு உப்பாக இருக்கும். அப்ப வரக்கூடிய தண்ணியில உப்பாக இருக்கு. அப்ப ஒரு தூரமாக போயிட்டு மதுரமான தண்ணிய மக்கள் எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு. அப்ப அந்த தண்ணியை தான் அவர் எடுக்க போயிருக்கிறாரு. அப்ப தண்ணியை எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க. வந்த நேரம் வந்துட்டாங்க. வந்ததோட சந்தோஷமாக வந்து எதுவும் கேட்க இல்லை, சந்தோஷமா வந்து வந்திருக்கிற விருந்தாளிகளை கவனிக்கிறதுக்காக கொண்டு வந்த தண்ணீர், மதுரமான நீர், அதை முன்னுக்கு வச்சு, இருந்த திராட்சைகளை முன்னுக்கு வச்சு, அதுக்கு பின்னால இருந்த அவங்ககிட்ட இருந்த ஒரு ஆடையும் என்ன செஞ்சாங்க, அறுத்த உடனே ஒரு சாப்பாடை போட்டாங்க. முன்னுக்கு சுற்றால எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த நேரத்துல நான் சுருக்கமா சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதுட்டாங்க. ஏன் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்க ஒன்னும் புரியல. இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு கூட தெரியாது. அப்படியாங்க அழுகுறாங்க, இவங்க சேர்ந்து அழுதுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, இப்ப இங்க பார்த்தா சந்தோஷப்படணும், நாங்க அல்லாஹ் நியமத் இங்க கிடைச்சிருக்குது, இப்ப ஏன் இங்க அழுதுட்டீக்கிறாங்க என்று அந்த வார்த்தை சொல்லவும் சொன்னாங்க. அபூ ஹுரைரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி அவங்க, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், இந்த சூரா முழுமையா ஓதி காட்டினாங்க. இறுதியாக வரக்கூடிய இந்த வசனம், இந்த நியமத்தை கொன்றும் அல்லாஹ் தஆலா எம்மிடம் கேட்பான், எம்மிடம்
கேட்பான். இன்று மக்கள் எங்களுக்கு அத்தியாவசியமான பசியில இருந்துதான் இங்க சாப்பிடுறோம், பசியில உட்கார்ந்துதான் தேடி வந்திருக்கிறோம். இதை பற்றியும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்ம அருமையில எங்களிடத்துல கேட்பான். ஆனா இன்று மக்கள் தேவைக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க. தேவைக்கு அதிகமாக தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுறாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு 2 விடயங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்றைக்கு மார்க்கம்ங்கிறது மிக இலகுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்துடைய விஷயங்களை பார்த்தால், சரியான புரிதல் எடுத்துக்கொண்டா மார்க்கம் மிக இலகுவாக இருக்கும். ஆனா இன்று மக்கள் அதனை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் அதனை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹலால்ங்கிறது இன்னைக்கு சிரமமாக இருக்குது, ஹராம்ங்கிறது இன்னைக்கு இலகுவாக பட்டுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒரு ஒரு கல்யாணம் எடுக்கிறதாக இருந்தால், ஒரு கல்யாணம் நடக்கிறதாக இருந்தால் எவ்வளவு சிரமப்படுத்திக் கொள்றாங்க, எவ்வளவு பெரிய சிரமமாக ஆக்கிக் கொள்ளுங்க. கல்யாணம்ங்கிறது மாரி சிம்பிளாக இஸ்லாத்தை வழிகாட்டப்பட்டிருக்குது. கலாச்சாரம் என்கிறதும் எங்களோட குடும்பத்துல வழக்கம் என்பதும் எங்க ஊரோட வழக்கம் என்று சொல்லி எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு வீண் விரயங்கள் அல்லாஹ் மிக இலகுவாக கொடுக்கப்பட்டது. சிம்பிளா செய்யலாம், மார்க்க எந்த தடையும் கிடையாது. அந்த திருமணத்துலதான் பரக்கத்து இருக்குது. அப்படி அப்படி அத போல திருமணம் செய்யக்கூடிய அந்த ஜோடிகள் தான் தொடர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. திருமணத்துல பெரும் பெரும் பாவங்களுக்கு காரணமாக ஆகினா அந்த 2 ஜோடியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரும் பெரும் திருமணங்கள் நடக்குது. 1 கிழமை, 2 கிழமை, 3 கிழமை, அதுக்கு பின்னால வாழ்க்கை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் பலருடைய பாவத்துக்கு அவங்க காரணமாக இருந்தது. எனவே வீண் விரயம் இது பெரிய ஆபத்தானது, அழிச்சு போயிடும், அழிச்சே போயிடும். எவ்வளவு பெரிய நாடுகள், பெரும் பெரும் சோமால், உங்களுக்கு தெரியுமா ஹிஸ்டரி, நீங்க படிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய செல்வந்த நாடாக இருந்துச்சு. ஒரு ஆட்டை இருப்பாங்க, அதில் உள்ள தேவையான சின்ன டேஸ்டான அந்த இறைச்ச மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த எல்லாத்தையும் வீசிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. பின்னால எவ்வளவு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. லெபனான், ஒவ்வொரு நாடுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம். எனவே மதிப்புக்குரியவர்களே, இது ஒரு மிக முக்கியமான விஷயங்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய பணங்கள் அது வீணாக பேய்த்திடக்கூடாது. எங்களோட கலாச்சாரத்துக்காக செலவழிச்சிடக்கூடாது, எங்களுடைய பெருமைக்காக செலவழிச்சிடக்கூடாது. அவர் இதை சொல்லுவாரு, இவர் அதை சொல்லுவாரு, எங்களை சிரிசா பார்ப்பாங்க. அவங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சமா ஒன்று கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு இப்படி சாப்பாடு போடுவாங்க, இப்படி சாப்பாடு போடுவோம். இதெல்லாம் ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தான கேட்பான். அதனால எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். திருமிதியில, இப்னு மாஜால வரக்கூடிய இன்னொரு சஹீஹான செய்தி, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சூரா இறக்கப்பட்டதும் சும்ம லதஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்ற ஓதப்பட்டதும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபஅய்யு நஈமி நுஸ்அலு அன்ஹு, நாங்க இந்த நியாமத்தை பத்தி கேட்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னமா ஹுமல் அஸ்வதான் அத்தம்ரு வல்மா, சொன்னாங்க. இன்னமா ஹுமல் அஸ்வதான் என்று சொன்னாங்க, 2 கற்புக்கள் அப்படி என்று சொன்னாங்க. சொன்னாங்க தம்ரு வல்மா, அஸ்வதான்ங்கிற சொல்றது அரபுல ஈத்தம்பலத்துக்கும் தண்ணிக்கும் நீருக்கும் தான் சொல்லுவாங்க. கேட்கும் சொன்னாங்க, ஆம் இதுவும் அதுல உள்ளடங்கும்னு சொன்னாங்க நபி அவங்க. எல்லாம் கேட்கப்படும், அனைத்துமே. அதனால அம்மா அப்பாவுடைய கடமை பிள்ளைகளை போதுமான தன்மைக்கு பிள்ளைகளை பழக்கிறது. சின்னத்திலிருந்தே பழக்கணும். சின்னத்தில இருந்தே வீண்விரயத்தை விட்டு பழக்கணும். வீண்விரயத்தை விட்டு விலகிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆசைக்காக அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சும்மா வீணாக்கிற கூடாது. இது வீணாக்கிற கூடாது என்று சொல்றது கஞ்சத்தனத்துக்கு அல்ல, அல்லாஹ் நேரத்துல கேட்பாண்ட பயத்தால. இது நல்ல மனசுல ஆழமா பதிய வச்சு கொள்ளுங்க. மக்கள் கஞ்சித்தனம் நினைப்பாங்க, மச்ச எங்களை செலவழிக்கிறல நினைப்பாங்க என்று சொல்லி அப்படி பயப்பட வேணாம்.
அல்லாஹ் அவங்க யாரும் நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும். நேரடியாக அப்படி யாராவது பேசுகின்ற பொழுதோ கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு படிச்சு கொடுங்க, சொல்லி கொடுங்க. இது கஞ்சத்தனத்தால் அல்ல, உனக்கு கஷ்டம் இருந்தா சொல்லு, நான் அதற்குரிய ஏற்பாடு செய்யறேன். இது கஞ்சத்தனம் அல்ல, இதுதான் சுன்னா, இப்படித்தான் வாழ வேண்டும். அல்லாஹ் இடத்துல கேட்டா எப்படி பதில் சொல்றது? இதை நீங்களும் உறுதியான ஒரு நிலைப்பாடாக வச்சுக்கொள்ளுங்க, பிறருக்கும் இத சொல்லுங்க. இப்ப இந்த இரண்டாவது வசனத்தை பாருங்க, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இங்க அல்லாஹ் தஆலா பாய்ச்சி இருக்கிற வார்த்தை ஜுர்தும் அல் மகாபிர். ஜுர்தும் என்ற ஜாரைட இந்த அரபு வசனம் என்னென்றால் சந்திக்க போனான், ஒருவரை மீட் பண்ணதுக்கு போறது. இப்ப உதாரணமாக நான் கொலம்புக்கு போனா கொலம்புல எப்ப இருக்க மாட்டேன், ஊருக்கு எப்ப திரும்பி வந்துடுவேன். இதுக்குதான் சொல்லுவோம் நம்ம அந்த இடத்துக்கு போறத சந்திக்கிறதுக்கு, ஒரு தேவைக்கு போறத இப்ப என்ன செஞ்சிருவோம், திரும்ப வந்துடுவோம் அந்த இடத்துக்கு. உலகத்துடைய நியதி இதுதான். அதாவது எங்களுக்கு கிடைக்கிற ரூஹும் எங்களை மீட் பண்ணி தான் சந்திச்சுதான் இருக்குது. அது குறிப்பிட்ட காலத்துல அதோட இடத்துக்கு போயிடும், எங்களுடைய உடம்பு மண்ணுல கொஞ்சம் காலம் தான் வந்திருக்குது, அதுவும் கொஞ்சம் காலம் தான் இருக்கும். அதுக்கு பின்னால அது மண்ணுக்குள்ள போயிடும், அதோட இடத்துக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். எது வரைக்கும் கபரும் அப்படித்தான். கபருக்கு போனதோட கபரோட முடியறது இல்ல. அங்க நாங்க தொடரா ஈக்க போறது இல்ல, கபர்ல தொடரா இருக்கிறது இல்ல. அங்க இருந்து சுவர்க்கம் அல்லது நரகம் அல்ல பாதுகாக்க வேண்டும், அதுதான் முடிவு. அங்க போயிடுவோம். அதனாலதான் இந்த கபரை நான் சந்திக்கிறது, பர்சக்ன்னு சொல்லுவோம் நம்ம, அதை சந்திக்கிறது அந்த இடத்துல. அதனாலதான் சில உலமாக்கள் சொல்றாங்க, பொதுவாக இறைவன் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய கோட்பாடு எங்களுடைய இறுதி இடம் கபரடிதான், அதை நாங்க மண்ணுக்குள்ள போயிடுவோம். இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இதனுடைய அர்த்தத்துடைய விபரீதம் தெரியாம. இது உலமாக்கள் கண்டிக்கிறாங்க கடுமையா. நாங்க அதெல்லாம் எங்களோட இறுதி இடம் சுவர்க்கம் அல்லது நரகம். எனவே எங்களோட சிந்தனை அங்கதான் இருக்கணும், சுருக்கமா நரகமாங்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட சில காலம் அங்கே இருப்போம். அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருவோம், சொர்க்கமா அல்லது நரகமா முடிவு செஞ்சு பற்றுவோம். எனவே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். அதுக்கு பின்னால் அதுதான் ஆரம்ப வீடு, அங்கிருந்து முடிவு செய்யப்படும். அது கபருடைய வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டா, கபருடைய வாழ்க்கை சந்தோஷமா அமைஞ்சிட்டா, அதுக்கு பின்னா உள்ள எல்லா இடங்களும், அதுக்கு பின்னா உள்ள எல்லா நிகழ்வுகளும் அவருக்கு சந்தோஷமாக அமைஞ்சிடும். அது ஆபத்தானதாக, ஒரு பயங்கரமானதாக அமைஞ்சிட்டா அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அதுக்கு பின்னால எல்லாம் அவனுக்குடைய தண்டனை கூடிட்டே போகும், குறைய மாட்டாது. எனவே ரமதானுடைய கடைசி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். எங்களோட கல்பை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னோட கல்புடைய நிலைமை எப்படி இருக்குது? சாஃப்டாக இருக்குதா? இது கல்லுமா இருக்குதா? மௌத்த நினைக்கிற நேரம், கபரை நினைக்கிற நேரம், கியாமத்தினால நினைக்கிற நேரம் ஏதாவது மாற்றங்கள் வருதா? இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம், சரி மாற்றங்கள் இருக்குதா? இல்ல சும்மா அது கடந்து போகுதா? வார்த்தையோட வார்த்தையை கடந்து போகுதா? எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சும்மா கடந்து போறதா இருந்தால் எச்சரிக்கை, இந்த கல்பை மாத்த வேண்டும். அப்படி இல்லை என்று இருந்தால் திரும்ப திரும்ப பாவத்தின் பக்கமும், திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா தடுத்த காரியங்களின் பக்கம்தான் எங்களுடைய உள்ளமும் போயிட்டு இருக்கும், எங்களுடைய உறுப்புகளும் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். உள்ளத்தை மிருதுவாக்க முயற்சிக்க வேண்டும். அதுல முதலாவது இந்த கபர் அடியலுக்கு செல்ல வேண்டும், கபர் அடியலுக்கு போய் ஜியாரா செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. அதே போல ஒன்றுதான் சக்கராத்துடைய நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நாங்க ஆஜராக வேண்டும். ஒரு நோயாளியா இருக்கிறாரு, சிரமமா இருக்கிற அந்த நேரத்துல, கேள்விப்பட்ட நேரம் நாங்க அந்த இடத்துக்கு போகணும்.
இதெல்லாம் கல்புக்கு செய்யக்கூடிய மருந்து. இது எங்களுடைய கல்வை மிருதுப்படுத்தும், கல்வில மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். தேவையான பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க ஸ்லைடுக்கு போவோம். வாசிச்சவங்க அப்படியே அதுல டன்னு போடுங்க. சரி, வாசி முடிச்சவங்க சொல்லுங்க. சரி, அடுத்தது போவோம். சரி, அடுத்தது போவோம். இதனுடைய அருளப்பட்ட காரணங்கள் சம்பந்தமாக பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. சில கோத்திரங்களுடைய விடயங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆனா அதனுடைய அறிவிப்புல பல பலகீனங்கள் இருப்பதனால இங்க பதிவு செய்யப்பட இல்லை. நண்பகத்தன்மை இல்லாத அறிவிப்புகள் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது. சரி, அடுத்ததுக்கு போவோம். நேற்று நாங்க படிச்ச சூறாவுக்கும் இந்த சூறாவுக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமா போடப்பட்டிருக்கிறது பாருங்க. இதற்கு முன் வரும் சூறா அல் காரியாவுடன் இந்த சூறாவுக்கு உள்ள தொடர்பு என்னண்டா, இரண்டு சூறாக்களும் கியாமத் நாளுடைய சம்பந்தமான நிகழ்வு சம்பந்தமாக பேசுறது. அப்ப சூறா காரியால முழுமையா கியாமத் நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக பேசுது. இந்த சூறால துனியால எப்படி வாழணும்ங்கிறத எச்சரிக்கை செஞ்சு அந்த கியாமத் நாள் நிகழக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக தயாராகிற சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது போவோம். சரி, அமைதியா வாசிங்க. இதுல பாருங்க, இதுல திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், கண்டு கொள்வீர்கள். திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.
இது ஒரு உறுதிப்படுத்துகின்ற ஒன்று. இதுல 3 விதமான உறுதி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பொதுவாக யக்கீன் அப்படிங்கிறது உள்ளத்தில் வரக்கூடிய நம்பிக்கைக்கு சொல்லப்படும். யக்கீனுங்கிறது உள்ளத்திலே வரக்கூடிய நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, ஆட்ட முடியாத, அசைக்க முடியாத நம்பிக்கை தான் யக்கீன் அப்படி என்று சொல்லுவாங்க. இத 3 விதமாக பிரிப்போம். அதாவது இந்த யக்கீனுங்கிறது 3 விதத்துல வரும். அந்த 3 விதமும் 3 தரத்துல இருக்கும். முதலாவது தரம் என்னென்றால் இல்முல் யக்கீன் என்று சொல்லுவோம். என்ன? இல்முல் யக்கீன். இல்முல் யக்கீனுங்கிறது அது எதனால் வரும் என்று கேட்டா, அது யாரோ சொல்வதனால், அல்லது கேள்விப்படுவதனால், அல்லது நாங்க ஒப்பிட்டு பார்ப்பதனால், நாங்க கொஞ்சம் அலசி தேடி பார்ப்பதனால் வரக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குத்தான் இல்முல் யக்கீன் என்று சொல்லுவாங்க. இல்முல் யக்கீன் என்று சொல்லுவாங்க. ஐனுல் யக்கீன் என்று ஒன்று இருக்குது. ஐனுல் யக்கீன் என்று சொன்னா அது நேரடியா நான் கண்ணால பாக்குறேன். பாக்குறதனூடாக வரக்கூடிய கல்புக்கு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. இது கண்ணால பார்த்ததால வந்த உறுதி. இன்னொன்று இருக்குது ஹக்குல் யக்கீன். ஹக்குல் யக்கீன்ங்கிறது என்னன்னா, அது அனுபவிச்சு பாக்குறது. நம்ம யாரோ சொன்னதோ அல்லது கண்ணால கண்டதோ கிடையாது. மாத்தமாக நாங்களா அனுபவிச்சு பாக்குறது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, இப்ப ஒரு கேள்விப்படுது, இங்க ஒரு தேன் இருக்குது என்று கேள்விப்படுது. அதை நீங்க என்ன செய்வீங்க? உண்மைப்படுத்துவீங்க. அல்லது அங்க சில எறும்புகள் அது இதில் போயிட்டு வருது, அதை வச்சு நீங்க கண்டுகொள்வீங்க. இங்க தேன் இருந்திருக்குதோ, இனிப்பு இருந்திருக்குது என்றதை நீங்க விலை புரிஞ்சு கொள்வீங்க. இது ஒரு விதமான யக்கீன். இன்னொன்று இருக்குது, நீங்க கண்ணால பாக்குறீங்க, அங்க தேன் இருக்குது, வடிஞ்சிட்டு இருக்குது தேன். இந்த கண்ணால பாக்குறீங்க நீங்க. மூணாவது இருக்குது என்ன தெரியுமா? அதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறது. மூணாவது என்ன? நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறது. இப்ப இந்த 3க்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 3 விதமான நம்பிக்கையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்றான். அப்ப இது உறுதியானது. நீங்க முதலாவது என்ன செய்யணும்டா, இங்க துன்யால இருக்கிறது என்னன்னா, இது இல்முல் யகீன். இல்முல் யகீன். நீங்க குர்ஆன்ல இருந்து படிச்சு, ஹதீஸ் இருந்து படிச்சு, அதை நீங்க புரிஞ்சு அதை உறுதியா நம்பணும், யகீனாக நம்பணும். அதை நீங்க நம்பணும். அத ஒரு நாள் என்ன செய்ய போறீங்க? கண்ணால கண்டு நம்ப போறீங்க. கபருக்கு போற மூத்தாரத்தோடைய கண்ணால கண்டுருவீங்க, கண்ணால பாத்துருவீங்க. அது நிஜமாகிவிடும். அதுக்கு பின்னால அதை அனுபவிப்பீங்க. அது இன்னும் யக்கீன் உறுதியாகிடும். இந்த 3 விதமான நம்பிக்கையையும் உறுதியையும் அல்லாஹ் தஆலா இங்க இந்த சூறால சொல்லி காட்டுறான். வாசிச்சிட்டீங்களா இதுல உள்ளத? என்ன செய்தி? சரி, இப்ப ஒரு சொல்லுக்கான அர்த்தங்களை பார்ப்போம். சரி ஜி. அல்ஹாக்கும், உங்களை ஈடுபடுத்தியது, உங்களை பிஸி ஆக்கியது. தகாசுரு, அதிகமாக வச்சு அதை கொண்டு பெருமை அடிக்கிறது தக்காசுரு சொல்லுவாங்க. ஹத்தா ஜுருத்தும், சந்திக்கும் வரை. அல் மக்காபிர, மக்காபிரங்கிறது மக்பரா, கபருக்கு சொல்லுவோம் இதே குழிகளை. வாசிட்டீங்கண்டா சொல்லுங்க. சரி, இப்ப நாங்க வசனங்கள் அணுகுவோம்.
இதுல இன்னொரு மிக முக்கியமான விடம் என்னண்டா, வயது பத்த எத்திர பொழுது ஒருவர் 40 வயது தாண்டாரு, 45 50 வயது தாண்டிட்டா, அதுக்கு பின்னாலேயும் ஆச்சரியம் என்னண்டா, இந்த சொத்துடைய விஷயத்துல ஆஹ் இதுல சண்டை பிடிச்சு கொண்டு மத்தவங்கள பகைச்சு கொண்டு இன்னும் இன்னும் அதை வளர்க்கணும், அப்படி இன்னும் கெட்டணும் என்ன இந்த யோசனையில காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலங்கள் போக போக வயது கூட கூட அவங்க நினைக்கணும் எனது வாழ்க்கை முடிஞ்சிட்டு போகுது, நான் என்ன மௌத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறேன், எப்பொழுது வரும்னு தெரியல, என் ரிஸ்க் முடிஞ்சிட்டு போகுது, நான் உடனே அல்லாஹ் பக்கம் திரும்பணும், என்னுடைய இந்த எல்லா துனியாவுடைய காரியங்களை விட்டு நான் விலகி முழுமையாக குர்ஆன் ஹதீஸ் உடைய விஷயத்துல நான் முழுமையாக ஈடுபடணும், இபாதத்துகள் அதிகப்படுத்திக் கொள்ளணும், தொழுகைகள் அதிகப்படுத்திக் கொள்ளணும், விக்ரல் அதிகப்படுத்திக் கொள்ளணும், இருக்கிற சேகரித்து வச்ச இந்த சொத்து செல்வங்கள்ல இருந்து நான் சதக்கா கொடுத்து என கபருக்கு சேர்த்து வச்சு கொள்ளணும், என்ற சுவர்க்கத்தை நான் தயார் செஞ்சு கொள்ளணும் என்ற யோசனை வரணும். இது கட்டாயமாக மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விட. உலமாக்கள் நிறைய கதை பேசி இருக்கிறாங்க, நான் சுருக்கமாக சொன்னேன். சரி, வாசிட்டீங்களா இத? சரி, அடுத்தது போவோம். கல்லா சௌஃப தஅலமூன். முதலாவது, இவ்வாறு செல்வப்பெருக்கை பற்றி போட்டி உங்களை திசை திருப்பும் சரியானது அல்ல. அதுதான் கல்லாவுடைய அர்த்தம். கல்லாவுடைய அர்த்தம் தான் அப்படி எழுதப்பட்டிருக்குது. சரி, இப்ப சௌஃப தஅலமூன் விரைவில் நீங்கள் உணர்வீர்கள், மர்மை வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது என்பதை, அதுதான் சிறந்தது, அதுதான் சரியானது என்பதை உணர்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மீண்டும் எச்சரிக்கையாக இருங்கள், விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த உலகை பற்றி அலட்சியம் காட்டியதன் தீய முடிவை. அதாவது மறுமையை பற்றி அலட்சியம் காட்டின இதனுடைய தீய முடிவை என்ன செய்வீங்க, கண்டு கொள்வீங்க. அதனால ஆஹ்ரோட விஷயத்துல எங்களோட எங்களுடைய கவலைகள், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய நாட்டங்கள் எல்லாமே முழுமையாக ஆஹ்ரா முன் வச்சு அமையணும். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய மனப்பரிசுத்தம் வெளியில வரும், அதனூடா பல நலவுகள் அமையும், உம்மத்துக்கு பல நலவுகள் உண்டாகும். சரி, அடுத்தது இஃப்தா இஃப்தா. சரி, இந்த இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் உண்மையான அறிவுடன் அறிந்திருந்தால், உண்மையான அறிவுடன் நீங்கள் அறிந்திருந்தால் என்ற இந்த வசனத்துக்கு பிறகு லத்தர உன்னல் ஜஹீம் என்ற அர்த்தம் வருது. லத்தர உன்னல் ஜஹீம் என்று சொன்னால் நரகத்தை நிச்சயமாக நீங்கள் கண்டு கொள்வீர்கள். இந்த 2 வசனங்களுக்கு மத்தியில எந்த தொடர்பும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இன்னைக்கு ஓதக்கூடியவங்க கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் என்று நிப்பாட்டுறாங்க. இது கூடாது. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன்ல கட்டாயமா நிறுத்தி அதுக்கு பின்னால் லதரவுன்னல் ஜஹீம் என்று தோதணும். ஏனென்றா இந்த கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் என்றால் நீங்கள் உண்மையா அறிவுடன் அறிந்திருந்தால், உண்மையான அறிவுடன் அறிந்திருந்தால், நிச்சயமா சரியா புரிந்திருந்தீங்க என்றால் கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருப்பீர்கள், அழிவிலிருந்து உங்கள் உயிர்களை காப்பாற்ற முனைந்திருப்பீர்கள் என்பது மறைஞ்சிருக்குது. அதுதான் அதுக்கான பதில். அதுக்கு பின்னால லத்தர் உன்னல் ஜஹீம் என்றது தனியான வேற வசனம். லத்தர உன்னல் ஜஹீம்ங்கிறது நீங்கள் நரகத்தை கண்டு கொள்வீர்கள், தனியான வசனம் அது.
எந்த சந்தேகமும் இல்லாம அந்த நாள்ல என்ன செய்வீங்க, நீங்க நரகத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி. அப்ப மிக முக்கியமானது அதை அவதானிச்சுக் கொள்ளுங்க. வாசிட்டீங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா எங்களுடைய கபருடைய வாழ்க்கைய சீர் செய்வானாக. நாங்க எல்லாருமே எங்க வாழ்ந்தாலும், உலகத்துல எந்த இடத்துல வாழ்ந்தாலும், எப்படி கோடி கோடியா சம்பாரிச்சு வாழ்ந்தாலும் அல்லது எதுவுமே இல்லாம வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு வாழ்ந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாம வாழ்ந்தாலும் சரி, நிச்சயமாக எங்க எல்லாருக்கும் உறுதியான ஒரு விடயம் என்னன்னா, நான் எல்லாரும் கபருக்கு போக போறோம். எல்லாரோட வாழ்க்கையும் முடிய போகுது. இந்த வீட்டுல யாராவது மரணிச்சா ஏன் அழுறோம்? அந்த அழுறதுக்கான காரணங்களை எழுதுங்க. அப்ப புரியும் எங்கட கல்புடைய நிலைமை. நம்ம அலனும் ஏன் தெரியுமா? எங்கட மௌத்து எங்களுக்கு ஞாபகம் வரணும். எங்கட மரணம் எங்களுக்கு ஞாபகம் வரணும். நானும் இதை போல மரணிக்க போறேன், நான் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை எங்கட மனசுல வரணும். நான் ஏன் அழுகிறோம் என்றத லிஸ்ட போட்டு பாருங்க. அப்ப புரியும் எங்களுடைய உள்ளத்திற நிலைமை. நாங்க எல்லாருமே போக போறோம், எல்லாருமே கேட்கப்பட போறோம், எல்லாருமே பதில் சொல்லியே ஆகணும். எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கோடி கோடியா வாழ்ந்தாலும் ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு குழிதான் எங்களுக்கு கிடைக்க போகுது. கடைசியில அங்கதான் இருக்க போறோம். இப்ப அதுல நாங்க எங்களை பாதுகாக்கக்கூடிய அல் குர்ஆன, எங்களை பாதுகாக்கக்கூடிய சதகாக்களை, எங்களை பாதுகாக்கக்கூடிய எங்கட நோன்பு ஏனைய இபாதத்துக்களை நாங்க சேர்த்து வச்சுக்கொள்ளணும். ஏன்னா நாங்க அங்க இருந்து பாக்குற இடமெல்லாம் நாங்க செஞ்ச அமால்கள் தான் இருக்கும். முன்னால பார்த்தாலும் நாங்க செஞ்ச அமால்கள் தான் விளங்கும், பின்னால பார்த்தாலும் அப்படித்தான். இடது வலது எல்லாமே நாங்க செஞ்ச அமால்கள் மாத்திரம் தான் நாங்க இருக்கும். அடுத்து எல்லாம் கைவிட்டு போயிடும். அதனால அமால்களை கூட்டிக் கொள்ளுங்க, நல்ல அமல்களை கூட்டிக் கொள்ளுங்க. செய்யக்கூடிய அமல் எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும், வேற யாருக்கும் தெரிய தேவையில்லை. இஹ்லாஸாக செய்யுங்க. 2 ரக்கா தொழுவுறீங்க, தனியா தொழுங்க. அல்லாஹ்வுக்காண்டி மாத்திரமே மனசு சொல்லி 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 தொழுங்க. குர்ஆன் ஓதுறீங்க, ஒரு ஜுசு அரை ஜுசு ஓதுறீங்க, இது அல்லாஹ்வுக்காண்டி ஓதுறேன். இந்த குர்ஆன் சொல்லணும் அந்த நாள்ல. அல்லாஹ் இவனை நான் பகல் முழுக்க இரவு முழுக்க இவனை நான் ஈடுபடுத்தினேன் என்னோட குர்ஆன்ல. அதனால இந்த குர்ஆன் அதே ஸ்வர்க்கத்துக்கு என்ன இவனை நுழைய வையன்னு அல்லாஹ்வோட வாதிடணும் என்ற நம்பிக்கையோட குர்ஆன் ஓதுங்க. எங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்துங்க, கல்பை சரி செய்யுங்க. ஏன்னா கல்புடைய அமல் இருக்குதே, இது உடம்பால செய்யக்கூடிய அமல்களை விட பாரம், வெயிட் கூடியது. அதுக்கு நிகராக எந்த அமலும் ஆக முடியாது. கல்புடைய அமலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதனால எங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்த பாருங்க. அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாரு கல்பை பரிசுத்தப்படுத்துறாரோ, யாரோட கல்பு பரிசுத்தமாக இருக்குமோ அவங்கதான் வெற்றியாளர்கள். நீண்ட பெரிய தலைப்பு சுருக்கமா சொல்லி ஞாபகம் முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் தாலா என்னுடைய உங்களுடைய இன்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் தாலா சீராக்குவானாக. பரிசுத்தமான உள்ளங்களுடையவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. கபருடைய வேதனையிலிருந்து எங்களை அனைவரையும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக. சக்கராத்துடைய நிலைமையை அல்லாஹ் தாலா லேசாக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.